நாளும் குழந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய்தும் தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற விநாயகரை போற்றி என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனை அருளாடும் அறிவின் தாயகமாய் அருளறிந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை இணைதே தொடங்குகின்றேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாகம் ஆகிய 5 நிலங்களில் எண்ணாடா பொன்னாடாக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனா நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடன் இருக்க செல்லமாக வளர்ந்து வருகிறேன் என்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை அழைத்ததாக அண்ணனும் தலைவர் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யார் அப்படின்னா மிருகப்பெருமான் கந்தரனகாம எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது. 5 வயதுல இருந்து அறியா பருவத்துல இருந்து அவரையே நினைச்சிட்டு இருக்கிறேன். மிருகப்பெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரை வணங்கி ஆகணும் அப்படின்ற காரணத்திற்காக முதல்ல மிருகப்பெருமான்
பத்து ஊரு காத்து சுத்தம் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்டு இந்த குப்பத்துக்கு குலவிளக்கு அதற்கு முன்பாக ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி பழனியப்பா இத்தனை நாள் பட்ட அவஸ்தைக்கு இன்னைக்கு மனமாற சொல்றேன். அருமையான ஒளிவெளிக்கு அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நம்ம இங்க இருந்துட்டு சொல்லலாம், இன்னர் வைங்க, ஷார்ப் வைங்க, கெயினை குறைங்க, எர்த்து வைங்க அப்படின்னு. ஆனா அங்க அமர்ந்து பார்த்தாதான் தெரியும் அவர்களுடைய சிரமம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற முறையில் அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிரமம், கலைத்துறை சிரமம் மனமார்ந்த நன்றி. நன்றி வந்து வணக்கம். உண்மையிலே எல்லாரும் மனமார்ந்த நன்றி. அதே என்னங்க ஒளிபெருக்கி சொன்னோடனே ஒரு ஞாபகம். எப்படி ஒளிபெருக்கி சொன்னோடனே ஒரு விஷயம் ஞாபகம். என்ன விஷயம்? என்ன அப்படின்னா நம்ம ஊர்லயும் தான் ஒளிபெருக்கி இருக்கு. ஆமா, சில ஒளிபெருக்கி சந்திக்கணும் தான் செய்யறோம். சரி. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் திருமணம் ஆகி வர்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இந்த மணப்பெண் புது மணப்பெண்ணை
கூட்டிட்டு வரும் பொழுது அதுக்குன்னே தொன்று தொட்டு ஒரு பாடல் இருக்குல்ல. அது என்ன பாட்டு தெரியுமா? மணமகளே மணமகளே வா வா, உந்தன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. இதுதானம்மா? ஒரு அருமையான பாடல். ஆமா. அந்த புதுசா கல்யாணமாய் வர்ற பிள்ளை பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது இந்த பாடல் போடும் பொழுது அந்த பொண்ணு மனசுல இல்லாத சந்தோஷங்களே கிடையாது. அவ்வளவு ஒரு சந்தோஷமாக வரும் அப்படின்ற காரணத்தினால சரி இந்த மாதிரி பொண்ணு வரும் பொழுது பாட்டல் போடுறதெல்லாம் சரி சரி இப்படிதாங்க ஒரு ஊர்ல இந்த மாதிரி கல்யாணம் முடிச்ச பிள்ளைய கூட்டிட்டு வர்றாங்க. சரி அந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க எப்படி அடே பொண்ணு வந்துருச்சுடா சரி பாட்டை போட்டு விடுன்னு சொன்ன உடனே அந்த ஒளிபெருக்கிக்காரர் என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? பதட்டத்துல பாட்டை என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் இழுவையா வச்சுட்டாரு. அச்சே இழுவையா வச்சா எப்படி ஓடும் பாட்டு? மணமகளே மணமகளே வா வா அப்படிதான் வருங்க. இப்படி பாடினா அந்த பிள்ளை என்ன நினைக்க தெரியும்? என்ன நினைக்கும்? வலது கால தூக்கின மாதிரியே நிக்கும். நம்ம உள்ள போவோமா இல்ல இப்படியே பிறந்த வீட்டுக்கே ஓடி போயிடுவோம். யாரா உங்களை அந்த பாட்டு போட சொன்னா? கூப்பிட்டு வச்சு கொல்ல பாக்குறாங்களேன்னு பதட்டப்படும். சரி அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கோவம் வந்துடும். ஆமா என்னடா பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கிற இப்படி பாட்டை இழுவையா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி அல்ல ஏத்தி விடா அப்படின்னு சொன்ன உடனே பதட்டத்துல அவசரத்துல என்ன பண்ணி போடுவாரு? ரொம்ப வேகமா வச்சிருவாரு. வேகமா வேகமா மணமகளே மணமகளே வா வலது காலை எடுத்து வைத்து வா அப்படின்னு போட்டுருவாங்களா? இந்த பிள்ளை இவங்க வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள இந்த பாடாடா சித்திரவதைப்படுத்துறாங்களே அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒளிபெருக்கியும் இருக்கு இருக்கு அப்ப இல்ல இப்பயும் சில ஒளிபெருக்கி இப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் அருமையான முறையில் ஒளிபெருக்கி மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம். ஒளிபெருக்கியுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னாலே விடிய சொல்லலாம். நன்றி மனமார்ந்த நன்றி. ஆனா அதற்கு முன்பாக சொல்லுங்க இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிமா. இன்னைக்கு தான் இவங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஆமா ஆமா அதனால ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளாம் போய் கத்துக்கிறதா விருப்பம் இருந்தால் ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கற்றுக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு என்றைக்குமே நான் தலைவணங்குறேன். அது மட்டும் இல்லாது அழகான கூட்டங்க எவ்வளவு ஒரு அருமையா எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? தாய்மார்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. உண்மை உண்மை தாய்மார்களை பார்க்கும் பொழுது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ஆமாமா ஏன்னா ஒரு சபையில எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் இருந்தால் தான் சபை முழுமையடையும் அப்படின்றது உண்மை உண்மை. அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாருமே விடியும் வரை இருந்து நாடகத்தை பார்க்கணும். இது எனது அன்பான வேண்டுகோள். ஆனா நான் உங்களை எல்லாம் நம்ப மாட்டேன். ஏங்க ஒருத்தர் எழுந்துருச்சா சுத்தி இருக்கிற 50 எழுந்துருச்சு. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை. அமைதியா இருந்து பாப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா அதற்கு முன்பாக முருகனுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா இன்னும் சிலர் வணங்கணும் இல்லையா? யாரை வணங்கலாம்? கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயே கருமாரியம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி
பிரச்சனைக்குரிய உறவுன்னா என்ன உறவு? என்ன உறவு? மாமியார் மருமகள் உறவு தான். என்ன அப்படி சொல்றீங்க? இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, சரி, இந்த கூட்டத்துல நான் கேட்கிறேன், யாராவது உறவலாவது மாமியார் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்களா சொல்லுங்க. அதை எப்படி உட்கார முடியும்? என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ வேற ஏன் அதை வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், அத்தாடி இங்க வேற கூட்டிட்டு வந்து பக்கத்துல வேற உட்கார வைக்கணும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா பெற்ற தாய்க்கு சமமாக நினைக்கணும். ஆமா, காரணம் என்ன அப்படின்னா, அப்படிதான் வத்தியாரு ஒரு பெண்ணாகப்பட்டவ சரி ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கு. சரி, அழுதுகிட்டே இருந்தோடனே இன்னொரு பெண் என்ன பண்ணிருக்கா, வந்து ஏண்டி அழுகிற, சரி என்ன காரணம், எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த பெண் சொன்னாலும், எப்படி இல்லடி நான் என்னுடைய மாமியாரோடு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு ரயில்ல போயிருந்தேன். சரி, அப்படி போயிட்டு வரும் பொழுது என்னுடைய மாமியார் கால் தவறி ரயில்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. சச்சோ, அதை நினைச்சு நான் வருந்தி அழுதுகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த கேட்டவ சொன்னாலாம், அடி பாவி, ஓ மாமியார் மேல இவ்வளவு பாசமா இவ்வளவு யோசனை, ரயில்ல செயின் வச்சிருந்திருப்பாங்களே, ஆமாமா, அந்த செயினை பிடிச்சு இழுத்திருந்த அப்படின்னா ரயில நிப்பாட்டி இருப்பாங்க, உன்னுடைய மாமியாரை காப்பாத்த ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு அக்கறையோடு சொல்லி இருக்கிறேன். சரி, அப்பதான் அந்த அழுத பெண் சொன்னாலும், எப்படி நான் செயினை பிடிச்சு இழுத்ததெல்லாம் என்னமோ உண்மைதான், ஆனா ரயில் நிக்கலன்னு இருக்கிறேன். ஏன் இவ எந்த செயினை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கிறா, மாமியார் கழுத்துல கிடந்த 10 பவுன் செயினை பிடிச்சு இழுத்துட்டு. சூப்பர், போறதான் போற அந்த செயினை கொடுத்துட்டு போகணும், அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போன்னு சொல்ற மாதிரி. நானும் அப்படிதான், என் மாமியாரை பார்த்த உடனே காலில் விழுந்துருக்கு. எதுக்கு, மிஞ்சிய கலட்டவா, காலில் விழுந்த ஆசீர்வாதம். அதனால அப்பேற்பட்ட முறை நான் யாரும் எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு விஷயத்த சொல்லும்போது, நான் தான் வள்ளி. சரி, நான் மட்டும்தான் வள்ளி. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி. சரி, மற்றவங்க வேற ஊருக்கு போயிருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். என்னுடைய தந்தையாரான நம்பி மன்னனுக்கு 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான், 7 ஆம்பளை பசங்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, அதனால எங்க அப்பா மனமுருகி முருகப்பெருமானோட வேண்டிக்கிட்டேன், எப்படி அழகான பெண் குழந்தையாக, அறிவான பெண் குழந்தையாக, அடக்க ஒடுக்கமான பெண் குழந்தையாக, குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக வேணும்னு வேண்டிக்கிட்டார். சரி, அவர் என்ன நேரத்துல வேணுனாரோ அப்படின்னு அவருக்கு கிடைச்சு. வள்ளிக்கிழங்கு தோண்டிய பகுதியில் கிடைத்த கரணத்தின வள்ளி என பெயரிட்டு தக்க பிறகு வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு அனுப்புவதாக வேண்டுதல். வேற ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போகிறோம். காவலுக்கு வரீங்களா? நான் வர்றேன். என்ன கூட்டோன்னே வர்றீங்க, உங்களுக்கு வேலையே இல்லையா? ஏமா எங்களுக்கு இந்த பொழப்பு தான், நம்ம அப்புறம் எங்க யாரும் கூட்டம் போவீங்களா? அப்படி எப்படி போக முடியாதுல்ல. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். நான் நீ என்று சொல்லும் பொழுது உதிரர்கள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதிரர்கள் கூட ஒட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த வகையில ஒற்றுமைக்கு இலக்கணமாக இன்னைக்கு எல்லோருமே சேர்ந்து காவலுக்கு போறது ஒரு உரம் இருந்தாலும், இன்னைக்கு உங்களை பார்த்தா எனக்கு மனம் விட்டு பேசணும்னு ஆசையா இருக்கு. என்னுடைய கவலையை நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா? கவலை என்னம்மா கவலை? சொல்லிடுவா, சும்மா சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா ஒருத்தரை காதலிக்கிறேன். அச்சோச்சோ, அது ரொம்ப கொடிய வியாதியாச்சே. என்ன வாத்தியாரே பண்றது, எனக்கு அந்த வியாதி வந்துருச்சு. சரி, இந்த காதல் வந்துட்டாலே அப்படித்தான், நிறைய பொய் சொல்லணும்னு தோணும். ஆமா, நிறைய அழுகணும் தோணும். ஆமா, சில சமயம் நிறைய அடி வாங்கணும் கூட தோணும். வாங்கியிருக்கீங்களோ? நமக்கு எப்பயுமே கொடுத்து தானே பழக்கம், நமக்கு எப்பயும் வாங்கிதான் பழக்கம். அந்த மாதிரி தனியாவே உட்கார்ந்து பேசணும் தோணும். சரி, தனியாவே சிரிக்கணும் தோணும். இப்பேற்பட்ட காதல் யார் மீது தெரியுமா? யார் மீது? பேரை சொன்னா அசந்து போயிருவீங்க. எங்க சொல்லுங்க. முருகு என்ற சொல்லுக்கு அழகென்ற தன் பொருள். அழகன் என்றாலே அவர் விருத்திரத்தை குறிக்கும். என்னவோ தெரியல, என்ன மாயமோ புரியல, என் கண்ணுக்கு அவரை தவிர அவர் யாருமே அழகா தெரிய மாட்டாங்க. அப்பேற்பட்ட அழகன, சண்முகன, சரவணன, கார்த்திகேயன, பாலன, குகன அடுதல் நடிச்சிட்டு இருக்கிற மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. நான் காதலிக்கிறேன். சரி சரி, ஒரு பொம்பளை பிள்ளை நானே எப்படி வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஆமா, நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? என்ன கேட்டீங்க? நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றார். சரிகம பத நீசா. என்ன எதுக்கு மச்சாக சொல்றீங்க? சுரம் சுரங்கள் சரி இருக்கட்டும். இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கு இல்லையா? ஏன் எல்லாரும் உண்மையே இருக்கிறாங்க? காசு போச்சேன் அதானே. இவங்களெல்லாம் பார்த்தா 40,000 போச்சேன்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. பிரயோஜனமே கிடையாது. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் வெளியே வந்துட்டேன்னா 30,000 முடிஞ்சு. உங்க தலையெழுத்து அதுதான். ஆமா, மீதி இருக்கிறதையும் தள்ளிட்டு அப்படி காசுக்காக எங்க வந்துருங்க. இப்படி பேசுறீங்க, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அத சொல்லுங்க. நம்மளுடைய ரசிகர்களுடைய ரசிப்பு தன்மை தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? இசைக்கு மயங்காத இதயம் உண்டோன்னு இருக்கிறாங்க. அதனாலதான் ராமணேஸ்வரனே எம்பெருமான சிவபெருமான சாம கானத்தை பாடி தன்வசியப்படுத்தினார். அந்த மாதிரி நம்ம மக்களையும் இன்னைக்கு இசையால வசப்படுத்தணும் அப்படின்ற நம்பிக்கையோடு
என் பொழப்பு தேர்ற பழக்கம். ஆமாம்மா. நன்றிண்ணா, நன்றி. கைத்தட்டிய அனைத்து உள்ளங்களுக்கு மனமாக நன்றி. ஏன்னா கைத்தட்டி பாராட்டுறது ஒரு பெரிய மனசு வேணும். கை தட்டலாமா வேணாமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிமா. ஆமா, என் முழப்பு தேர்ற முழப்பாவே போச்சு. சரி, எங்க இருக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆவுன்னா என்கிட்ட கிளம்பிடுறாரு. யார் யார் காவலுக்கு வர தெரியுமா? யார் யார் வரீங்க? முறை என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வர்றாங்க. சரி. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. ஆமா. அந்த வரிசையில இவ அப்ப இருந்தே தோழி. சரி. ஆமா, நாங்கெல்லாம் பழைய கம்பெனி. பழைய கம்பெனி எப்படி 1960? அதனால அவளையும் சந்திக்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க அண்ணனையும் சந்திக்க போறேன். சரி. அதே மாதிரி தோழியையும் சந்திக்க போறேன். எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை என்ன உள்ளவோ அவர் வந்து நானும் மாப்பிள்ளையும் ஒரு ரூம்ல தங்குனாளுங்க. ரொம்ப கோபக்காரங்க. ஆமா, அவர்கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா கோபத்தின் காரணமாகத்தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பண்றாரு எங்க அண்ணன். ஆமா, இதனாலேயே முடியாம வந்துருது. திடீர்னு இப்ப வந்து உள்ள வந்துட்டு பாருங்க. சரி. உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாப்ல. சரி. சொன்னாலும் கேட்க மாட்டேன், உருண்டுகிட்டே தெரியுது. ஏமா அப்படி முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் நாடகத்துக்கு மட்டும் தான் வர்றேன்னு நினைச்சீங்களா? அப்புறம் கராட்டத்துக்கு போவீங்களா? நான் கராட்டத்துக்கு போக மாட்டேன். கராட்டத்துக்கு போற ஆளுங்க நிறைய இருக்காங்க. நான் வந்து சித்த மருத்துவமா. என்ன இப்படி சொல்றீங்க? என்ன இப்படி சொல்லுங்க? ஒத்த கடையில தானே கடை வச்சிருக்கேன். சரி, நீங்க எங்க அண்ணனுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்களேன். உங்க அண்ணனுக்கு என்ன பண்ணுது? உடம்புலாம் வலிக்குதுன்றமோ? உடம்பு வலி தீர்வதற்கு முடக்கத்தான் கீரை. நம்ம இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் இருக்கோம்ல. ஒருவேளை இதெல்லாம் இரும்பு சத்து குறைபாடால ஏற்படுமோ? இரும்பு சத்து குறைவு இருந்தால் முருங்கைக்கீரை. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, கேட்டு பாருங்க பெரியவங்க. இரும்பு சத்துன்னா முருங்கை தானே. இப்ப ஞாபக மறதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அதுக்கு என்ன சாப்பிடலாம்? ஞாபக மறதி வர வேண்டும் என்றால் வல்லாரக்கீரை. எனக்கு இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் சொன்னீங்கல்ல. சரி. எனக்கு கொஞ்ச நாளா கொஞ்சம் குரல் வளம் சரியா அமைய மாட்டேங்குது. அறக்கட்டையிலே இருக்கு. அதுக்கு என்ன தெரியும்? குரல் வளம் சரியாக வேண்டும் என்றால் அரளி விதையை அரைச்சு குடிங்க. அது கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க. என்ன? 2.5 வைங்க. ரேவதி. 4.5 வைங்க. 4.5யா? கலையுது. ஆமா, கற்பத்தடை பண்ணியிருக்காங்க. இது கலையுது. இப்பத்தே கூட்டத்துல இருந்து கல்லை விட்டு எரிய போறாங்க. தொதுவனே நேரச்சு நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா.